இந்த வீடியோவில் ஏர்டெல் ஏர் ஃபைபரோட தீபாவளி ஆஃபர் 2025 இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏர்டெல் டிடிஹெச்சோட தீபாவளி ஆஃபர் போட்டு வேறு லெவலாக போய்ட்டுருக்கு, வேறு லெவலான சேல்ஸும் போய்ட்டுருக்கு. ரொம்ப நம்ம நன்றினே சொல்லுவேன். இன்றைக்கான வீடியோவில் அதை தொடர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃபைபரோட ஆஃபரும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி இதோட ஆஃபர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், ஃபைபர், ஏர் ஃபைபர், சேல்ஸ் சர்வீஸ், அசசரிஸ் பண்ணிட்டுருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். 9585006736 ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இப்போ இந்த ஏர் ஃபைபரை பற்றி போடலாம். இந்த ஏர் ஃபைபர் இந்த வீடியோவில் பார்க்குறேன். ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். 9585006736. இப்போ வாங்க இந்த ஆஃபருக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் வாங்குறீங்க அப்படின்னா 2500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெறும் நெட் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை டிடிஹெச்சோட தேவைப்பட்டாலும் சரி. இதுக்கு முன்னாடி தனித்தனி அமௌண்ட்டாக இருந்தது. ஏர் ஃபைபர்னால் 2300, இல்லை நெட்டுனா 2500. இப்போ எல்லாமே ஒன்றா ஆகிட்டாங்க 2500. இன்டர்நெட் கனெக்ஷனில் உங்களுக்கு 4 மாதம் ஃப்ரீயாக வரும். இல்லை டிடிஹெச்சோட இந்த ஐபிடிவியோட சேர்த்து வாங்கினீங்கன்னா 3 மாதம் வரும். ஒரு மாதம் வந்து அது கம்மியாக வரும். இது வந்து 499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்திங்கன்னா 588 ரூபா வரும். அது வந்து 825 ரூபா வரும். ஓகேங்களா? நீங்கள் டிடிஹெச் ஐபிடிவியோ நெட் கனெக்ஷன் போட சொல்ல 825 ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு. இதில் நம்மளோட ஆஃபர் ப்ரைஸும் இருக்குங்க. நம்மளோட ஆஃபர் ப்ரைஸ் இதில் இருக்குது. கால் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆஃபர் ப்ரைஸ் சொல்லுவோம். நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஆஃபர் ப்ரைஸை லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு புக் பண்ணுவோம். நம்மளோட ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. இந்த 2500 நீங்கள் பே பண்ணுற 2500 வெறும் ரீசார்ஜ் அமௌண்ட்டு தான். இன்ஸ்டாலேஷனுக்கோ இல்லை இந்த ரவுட்டருக்கோ எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. எல்லாமே 0 எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லலாம். சரி, இது யாருக்கு செட் ஆகும்? அதேமாதிரி ஒரு சிலர் என்ன கேட்குறாங்க, ஏர் ஃபைபர் பெஸ்ட்டாக டிடிஹெச் பெஸ்ட்டான்னு கேட்குறாங்க. நீங்கள் வெறும் டிடிஹெச் உங்களுக்கு படம் பார்க்குறது மட்டும் தான் முக்கியம், நெட்டோட யூசேஜ் இல்லைன்னா நீங்கள் டிடிஹெச் போயிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஆல்ரெடி நம்ம டிடிஹெச் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து டிடிஹெச்சும் பண்ணுறோம், ஏர் ஃபைபரும் பண்ணுறோம், ஃபைபரும் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபைபர் தேவைன்னா கால் பண்ணுங்கள். நம்ம ஃபைபரும் பண்ணிகிட்ருக்குறோம், ஏர் ஃபைபரும் பண்ணிகிட்ருக்குறோம், டிடிஹெச்சும் பண்ணிகிட்ருக்குறோம், ஏர்டெலும் பண்ணிகிட்ருக்கோம், டாடா ப்ளேயும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்படி எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து அவங்க சேல் பண்ணுற ப்ராடக்ட்டை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம வந்து இது எல்லாமே பண்ணிடுறோம். இது எல்லாத்துலேயும் சேல்ஸு சர்வீஸ் அசசரிஸ் பண்ணுறோம். வெறும் சேல்ஸ் மட்டும் இல்லை, சேல்ஸு சர்வீஸ் அசசரிஸ் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு அதில் வர எரசை பற்றியும் தெரியும். நீங்கள் பார்க்குற இப்போ ஏர் ஃபைபர் வந்து என்னோடய வீட்டில் நான் யூஸ் பண்ணுற ஃபைபர் தான், அது ஏர் ஃபைபர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நீங்கள் வீடியோலேயே பார்க்குறீங்க. ஸோ ஒரு பொருளை நம்ம சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வரனாலே அதை ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன். எனக்கு பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தான் அதை வீடியோலேயே கொண்டு வருவேன். நான் ஜியோட ஏர் ஃபைபர் வந்து வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் அதை சேல்ஸுக்கு சொல்லியே இருக்க மாட்டேன். அதை சேல்ஸுக்கு அதை பற்றி அதிகமாக வீடியோஸ் போட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னா அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இதுவே ஏர்டெலோட ஏர் ஃபைபர்னால் இதோட காம்பினேஷன் வந்து அதை கம்பேர் பண்ண சொல்ல இது எவ்வளோ பரவாயில்ல. நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஃபைபரில் என்ன பிளானோ அதே பிளான் தான் ஏர் ஃபைபர். நீங்கள் வெறும் படம் மட்டும்தான் பார்ப்பீங்க, உங்களுக்கு நெட்டோட யூசேஜ் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக டிடிஹெச் போயிடுங்க. அது ப்ரீபெய்டு கனெக்ஷன், அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் ஏர் ஃபைபர் பார்க்கும் போகாதீங்க. இல்லை எனக்கு நெட்டோட கனெக்ஷனும் நெட்டோட யூசேஜும் இருக்குது, நான் டிடிஹெச்சும் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஏர் ஃபைபர் பிளான் எடுத்துங்க, இல்லை ஃபைபர் பிளான் எடுங்க. இப்படி வர சொல்ல உங்களோட அமௌண்ட் வந்து கம்மியாகும், பில்லோட அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னா நெட் கனெக்ஷன் ஒரு 600 ரூபா, டிடிஹெச் ஒரு 380 ரூபா, அந்த ஓடிடி ஒரு 200 ரூபான்னு போட்டால் கூட 1150 ரூபா 1200 ரூபா கணக்கு வந்துடுது. ஆனால் இதில் நீங்கள் கட்ட போகிறது வெறும் 825 தான். ஸோ நீங்கள் காம்போவாக யூஸ் பண்ண சொல்ல ஃபைபர் ஏர் ஃபைபர் தான் பெஸ்ட்டு. இல்லை எனக்கு நெட்டோட யூசேஜ் இல்லைன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு டிடிஹெச் மட்டும் வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா அப்படியே ரீசார்ஜ் பண்ணாமல் கூட விட்டுலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீபெய்டு கனெக்ஷன். இது இல்லாமல் ஏர் ஃபைபர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸஸ். இந்த ஏர் ஃபைபரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயர் டைப் பாக்ஸ் தாங்க, ரவுண்ட் டைப் பாக்ஸ் தாங்க. எங்களுக்கே அந்த ஆப்ஷன் இல்லைங்க. கம்பெனி வந்து எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா தான் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். எங்களுக்கே அந்த ஆப்ஷன் இல்லை. அதேமாரி அந்த பாக்ஸில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரே ஒரு லேண்ட் போர்ட், நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டுருக்கிறேன். ஒரு லேண்ட் போர்ட் வந்து அதில் எக்ஸ்ட்ரா வரும், இதில் ஒரு லேண்ட் போர்ட்டு கம்மியாக வரும். மற்றபடி எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் அதில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு டிடிஹெச், ஃபைபர், ஏர் ஃபைபர் எது தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். நான் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுங்க, வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆஃபர் ப்ரைஸஸும் ஸ்டேட்டஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். தீபாவளி ஆஃபர் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.